ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் செல்லக்குட்டி ஏடன் கார்ட்டூன் மூவியை பார்த்து என்ன கேட்டான், என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிவியில் கார்ட்டூன் மூவியை பார்த்து அந்த கார்ட்டூனில் ஒரு அனிமல்ஸ் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு பீஸா வேணும் அப்படின்னு கேட்டான். சரி, ஓகே, சொமோட்டோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கவும் செய்தாச்சு. 220 ரூபா அப்படிங்கிறது கிடந்துச்சு. அது ஆஃபரில் 114 ரூபா அப்படின்னு காமிச்சது. ஸோ ஓகே, ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அவன்கிட்ட இருந்தாலும் கேட்குறோம், மோனி கேக்கு வேணுமா பீஸா வேணுமா அப்படின்னு. அப்போ அவன் வந்து சான்னு சொல்கிறான் அவனோட பாஷையில். அப்போ ஓகே பீஸா தான் கேட்குறான் அப்படின்ட்டு பீஸாவும் ஓகே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவன் பீஸாவை கையை வந்து நான் வாயில் வச்சு காமிச்சிட்டே இருக்கான். அப்போ வருண்டா மாமா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும். இருந்தாலும் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை. எனக்கு பிடிக்காது. ஒரு டே வாங்கணும் ஒரு டைம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை, எனக்கு பிடிக்கலை பீஸா. இருந்தாலும் பிள்ளை கேட்டான் அப்படிங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி எப்போ வரோம் நம்ம ஆப்பில் பிக்கப் பண்ணிட்டாங்களா, எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா நாங்கள் வீடியோ எடுக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. சரி ஓகே, அப்போ லாஸ்ட் டெலிவரி அங்கே பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் ஓகே அப்போ வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி வீடியோ எடுப்போம்னு எடுத்தோம். அப்புறமா அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. பிள்ளையும் வாங்கிட்டு ஆசையாக சவுண்டு போட்டுட்டு வாரான். அவன் கேட்டது கிடச்சிட்டே அப்படின்னா அவனுக்கு அது எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறான். அதில் சரி தாடா அம்மா ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அப்போது அதில் வந்து 4 பீஸ் தான் இருந்துச்சு. சும்மா சின்னதாக தான் ஒரு சிக்கன் தந்தூரி பீஸா தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 114 ரூபா தானே, மொத்தமே 4 பீஸ் தான் இருந்துச்சு, சின்ன பீஸா தான். அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுடா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தாச்சு. நாங்கள் டக்குன்னு வாங்கி வாயில் வச்சு கடித்தான். சரி ஓகே சாப்பிடான்னு சொல்லி அவளை தான் சாப்பிடுடா கேட்டது கிடச்சிடல அப்படின்னு சொன்னோம். அப்படியே வாயில் வச்சதை அப்படியே எடுத்துட்டான். எனக்கு அது காரமாக இருந்திருக்கும் போல் அந்த சிக்கன். அப்புறமா அந்த சிக்கன் பீஸை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிடுன்னு கொடுத்தான். அப்படியே இருந்தப்புறம் அவன் சாப்பிடலை. உடனே அவங்க அப்பா என்ன செய்தாங்க அப்படின்னா, அதில் வந்து டொமேட்டோ கெச்சப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்போ அதை வந்து ஆட் பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிடும் அப்படின்னு அதை வந்து அதுக்கு மேலே வச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் அவன் அந்த டொமேட்டோ கெச்சப்பை மட்டும் எடுத்து சாப்பிட்றானே தவிர அந்த பீஸாவை சாப்பிடல. இருந்தாலும் ஒரு கடிடா கொஞ்சமாவது சாப்பிடுன்னு சொன்னேன். எள்ளு போல் கடிச்சான். இவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான் பாருங்க. கொஞ்சம் போல் சாப்பிட்டான். அப்புறமா சரி ஓகே ஆசைக்கு கொஞ்சமாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதியை வந்து அவங்க டேடி சாப்பிட்டுட்டாங்க. அப்புறமா சொமோட்டோவில் டெலிவரி பண்ண வந்த அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடிக்கடி ஆர்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமாம் அடிக்கடி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு எக்ஸோம்னு ஒரு ஆப் வந்திருக்கு, அந்த ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், அதுவும் இப்போ நல்லா இருக்குது, இப்போ தான் புதுசாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு துண்டும் தந்தாங்க, ஒரு ரெசிப்ட்டு இதுதான் அப்படின்னு. ஓகே அப்படின்னு நாங்களும் வாங்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.